வணக்கம் நண்பர்களே, ஆவின் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். ஒரு 2 விதமான அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. முதல் நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்டிங்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்க 12th இல்லைன்னா ஐடிஐ ஏதோ ஒரு ட்ரேட்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுங்க. சோ இதோட பே ஸ்கேல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 15,700 rupeesல இருந்து 50,000 வரையும் கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா 30 போஸ்டிங். இதுல கம்யூனல் டர்ன் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளவு போஸ்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்க என்பி அப்படிங்கிறது நான் பிரியாரிட்டிங்க, பி அப்படிங்கிறது பிரியாரிட்டிங்க. சோ டெஸ்டியூட் விடோஸ் இவங்க எல்லாமே பிரியாரிட்டி கேண்டிடேட்ஸ்ல வருவாங்க. நான் பிரியாரிட்டி நார்மல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வருவாங்க. சோ எஸ்சி, ஜிடி, எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குங்கிறது கொடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க. அதை ஃபில் அப் பண்ணி நீங்க ஆஃப்லைன் மோட்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்ல சென்ட் பண்ணணுங்க. அதை எப்படி ஃபில் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓசி, எம்பிசி, பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 250 rupeesங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. சோ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது சொல்றாங்க. லாஸ்ட் டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை 15th லாஸ்ட் டேட்டுங்க. ஜூலை 15 சாயந்தரம் 5:45 உங்களோட போஸ்ட் வந்து இவங்கள போய் ரீச் பண்ணிருக்கணுங்க. சோ இதுல முக்கியமா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு பார்த்து வச்சுக்கோங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்டோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 3/2019. 2 விதமான நோட்டிபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பார்த்தாச்சுங்க. இது செகண்ட் நோட்டிபிகேஷன். இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1/2019. இதுல நிறைய போஸ்டிங்காக ரெக்ரூட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ்ங்க. இதுக்கு சிஏ இன்டர் இல்லைன்னா ஐசிடபிள்யூஏ இன்டர் முடிச்சிருந்து ஏதோ ஒரு டிகிரி வச்சிருந்தீங்கன்னா போதுங்க. சோ பே ஸ்கேல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 37,700 rupeesல இருந்து 1,19,500 rupees வரை கொடுக்குறாங்க. இது ஒரே ஒரு போஸ்டிங் தாங்க. ஜெனரல் டர்ன் பிரியாரிட்டி போஸ்டிங். சோ மேனேஜர் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா electrical and electronics, electronics and instrumentation, electrical and instrumentation, electronics and communication, automobile, mechanical engineering இதுல ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. இதுக்கான பே ஸ்கேல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 36,700 rupeesல இருந்து 1,16,200 rupeesங்க. இதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் தாங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி பிரியாரிட்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாங்க. தேர்ட் போஸ்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா மேனேஜர் ஃபுட். இதுக்கு வந்து பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. இதோட சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 36,700 rupeesல இருந்து 1,16,200 rupees வரை கொடுப்பாங்க. சோ ஒரே ஒரு போஸ்டிங், ஜெனரல் டர்ன், நான் பிரியாரிட்டி. சோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. டெபுட்டி மேனேஜர் டைரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஐடிடி, என்டிடில டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டைரி சயின்ஸ் ஆர் டைரியிங்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. சோ பே ஸ்கேல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 35,900 rupeesல இருந்து 1,13,500 rupees வரை கொடுக்குறாங்க. இதுல நம்பர் ஆஃப் போஸ்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 போஸ்டிங். சோ இது வந்து கம்யூனல் டர்ன் கொடுத்திருக்காங்க. நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெபுட்டி மேனேஜர் டிசி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டைரி சயின்ஸ், டைரி கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக், குவாலிட்டி கண்ட்ரோல்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. சோ இதற்கான சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 35,600 rupeesல இருந்து 1,12,800 rupees வரை கொடுக்குறாங்க. 2 போஸ்டிங் வேகன்சிஸ் இருக்குங்க. சோ கம்யூனல் டர்ன் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ் ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுங்க. ஆனா அது கூட கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்கும் பாஸ் பண்ணிருக்கணுங்க. சப்போஸ் நீங்க பிஏ கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. சோ சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 20,600 rupeesல இருந்து 65,500 rupees வரை கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா 9 வேகன்சிஸ் இருக்குங்க. சோ கம்யூனல் டர்ன் செக் பண்ணிக்கோங்க. பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 இதுக்கு ஏதோ ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா போதுங்க. அது கூட டைப் ரைட்டிங் இங்கிலீஷ்ல ஹையர் கிரேட், தமிழ்ல லோயர் கிரேட், ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் கிரேட், தமிழ் லோயர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. இதுக்கு சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 20,600 rupeesல இருந்து 65,500 rupees வரை கொடுக்குறாங்க. சோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2 வேகன்சிஸ் இருக்குங்க. கம்யூனல் டர்ன் போய் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸிகியூட்டிவ் லேப்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. 2 year லேப் டெக்னீஷியன் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. சோ இதுக்கான சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 20,000 இருந்து 63,600 rupees வரை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேகன்சி தாங்க. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் டைப்பிங்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுங்க. அது கூட டைப் ரைட்டிங் ஹையர் கிரேட், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே ஹையர் முடிச்சிருக்கணுங்க. சோ சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 19,500 rupeesல இருந்து 62,000 வரை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேகன்சிங்க. சோ இந்த நோட்
நோட்டிபிகேஷன் 2ல மென்ஷன் பண்ணிருக்கிற போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபீங்க. நீங்க ஓசி, எம்பிசி, பிசி கேண்டிடேட்டா இருந்தா 250 பே பண்ணா போதுங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தா 100 rupees பே பண்ணணுங்க. ப்ராசஸிங் ஃபீ 100 rupees மட்டும் பே பண்ணணுங்க. நோட்டிபிகேஷன் 2ல சொல்லிருக்க போஸ்டிங்கான லாஸ்ட் டேட் ஜூலை 15th 5:45 PM. அதுக்குள்ள உங்களோட போஸ்ட் வந்து அவங்கள ரீச் பண்ற மாதிரி சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ எப்படி அப்ளை பண்றதுங்கறத பாக்கலாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட போட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டிங் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்டுங்க, அது ரொம்ப முக்கியங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 3/2019. மீதி என்ன போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணாலுமே 1/2019 உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு டேட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. சோ மீதி எல்லாமே உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ்ங்க. உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இந்த மாதிரி உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. சோ ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சர்டிபிகேட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது அந்த ஜெராக்ஸ் காப்பில நீங்க சைன் பண்ணி அதை ஒரு செட் எடுத்துக்கோங்க. டிடி, நீங்க என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்றீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீங்க. சப்போஸ் 250 rupees பே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 250 rupeesக்கான டிடி எடுத்துக்கோங்க. செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப், அதாவது ஆபீஸ் கவர் தாங்க, இந்த சைஸ்ல வாங்கிக்கோங்க. 3 கவர் வாங்கி வச்சுக்கோங்க. சோ ஹால் டிக்கெட்டோட 2 காப்பியும் வந்து இதுலயே வந்து கீழே இருக்குங்க, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒட்டி அதையும் வந்து இது கூட அட்டாச் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. சோ இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணுங்க. இதுதாங்க ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட்ல நீங்க என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்றீங்களோ அது மட்டும் எழுதிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட். சோ செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்றீங்க, இது 3 மட்டும் தான் எழுதணுங்க. அதுக்கப்புறம் போட்டோ வந்து இந்த இடத்துல அஃபிக்ஸ் பண்ணி அனுப்பணுங்க. சோ இதே மாதிரி 2 காப்பி இருக்குங்க. 2 காப்பிலயும் அதே மாதிரி தான் பண்ணணுங்க. என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்றீங்களோ அது செகண்ட் பாயிண்ட், நேம் ஆஃப் த கேண்டிடேட், தேர்ட் பாயிண்ட், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட், இது 2 மட்டும் ஃபில் பண்ணிட்டு போட்டோவை பிக்ஸ் பண்ணிடுங்க. சோ நீங்க போட்டோ ஒட்டிட்டு அந்த போட்டோல இருந்து, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பாதியும் அந்த போட்டோல பாதியும் உங்களோட சைன் வர மாதிரி நீங்க சைன் பண்ணிடணுங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் சைன் பண்ணிடணுங்க. இத மட்டும் தான் நீங்க ஹால் டிக்கெட்ல ஃபில் பண்ணணுங்க, வேற எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாதுங்க. சோ பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் நீங்க வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்னா ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. சோ அப்ளிகேஷன் ஃபார்முங்க, அது கூட சர்டிபிகேட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பிங்க, டிடி, ஆபீஸ் கவர், ஹால் டிக்கெட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. சோ இது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டுட்டு அந்த கவர் மேல நீங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிருக்கணுங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்க என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டிங் எழுதிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், சோ அந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங் மட்டும் தான் 3/2019. மீதி நீங்க என்ன போஸ்டிங் எழுதினாலுமே அதுக்கு 1/2019. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. 2 போட்டுட்டு த ஜெனரல் மேனேஜர், மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், சதமங்கலம், மதுரை 625020. இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு ஃப்ரம்ல உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க. சோ இத வந்து நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லனா ஸ்பீட் போஸ்ட்ல மட்டும் தான் சென்ட் பண்ணுங்க. வேற எப்படி சென்ட் பண்ணாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கங்க. சோ எப்பைக்குள்ள நீங்க அனுப்பணும்னா ஜூலை 15th ஈவினிங் 5:45 அவங்கள போய் ரீச் ஆகுற மாதிரி நீங்க அனுப்பிச்சிடணுங்க. சோ எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க்ஸ் இருக்குங்க, ஓரல் டெஸ்ட் 15 மார்க்ஸ் இருக்குங்க, டோட்டலா 100 மார்க்ஸ்ங்க. சோ இதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவாங்க. சோ ஆவின் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. 2 விதமான அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், சோ சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 3/2019. மீதி இருக்க எல்லா போஸ்டிங்க்குமே 1/2019. சோ லாஸ்ட் டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை 15ங்க. அதுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்ல அவங்கள போய் சேர்ந்துடணுங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் 2மே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட क्वेश्चंस டிராப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்கள் வேற யாருக்காச்சும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வேலைவாய்ப்பு செய்திகளை பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.